இன்றைய தினம் ரொம்பவே சோபனமான அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினம். பொதுவாக இன்றைய தினத்தை எடுத்துட்டோம்னாக்க நம்ம எல்லாருக்குமே மனசுல என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஸ்வர்ணம் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல இந்த அக்ஷய திருத்தியைங்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தா, நம்ம மனம் என்னும் இரும்பை ஸ்வர்ணமாக மாற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு திருநாள். அக்ஷய திருத்தியை சொல்லக்கூடிய இந்த சோபனமான நாள் என்று பாதுரங்கன் நாமத்தை ஸ்மரிப்பதை காட்டிலும் ஒரு பெரிய நிதி இருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நிதிகளில் சிறந்த நிதி எது என்று பார்த்தால் பகவன் நாமாவை சொல்வது. அதை காட்டிலும் ஒரு உத்தமமான நிதி உண்டா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாது. அப்படி பாண்டுரங்கனுடைய ஒரு திருநாமத்தை நாம் அனைவரும் இன்றைய தினத்தில் சொல்லி அவருடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாக கூடிய ஒரு நன்னேரம் இது அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று பார்த்தால், ஸ்ரீ ராமாஜி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த அக்ஷய திருத்தியை என்று சொல்லக்கூடிய தினத்தின் பெருமையை நமக்கு ரொம்ப அழகா சொல்கின்றார். எப்படி சொல்றான்னு பார்த்தா, ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலிருந்து பகவான் பாண்டுரங்கனாக ஆவிர்பவித்த தினம் இந்த அக்ஷய திருத்தியை என்று சொல்லக்கூடிய சுபமான ஒரு தினம். எத்தனை நிதிகள் இருந்தாலும் பகவன் நாமா போல நமக்கு சந்துஷ்டி கொடுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏன்னா பாக்கி எல்லா நிதியுமே எப்படின்னு பார்த்தா செலவழிக்க முடியும், குறைஞ்சுட்டே வரும், செலவழிக்க செலவழிக்க குறையும். ஆனா இந்த பாண்டுரங்கனுடைய நாமம் இருக்கின்றனே, இந்த நிதியானது குறையவே குறையாது. உண்மையிலேயே அக்ஷய பாத்திரம்னு சொல்றோமே, அக்ஷயம்னா குறையில்லாததுன்னு அர்த்தம். அப்படி உண்மையான அக்ஷயம் எது அப்படின்னு பார்த்தா பகவன் நாமாவை காட்டிலும் வேறு எதுவும் கிடையாது. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப அழகா சொல்றார், சகல மங்கள நிதி சகல மங்கள நிதி. இந்த பாண்டுரங்கனுடைய ஒரு நாமம் இருக்கின்றதே, இதுவே மங்கள நிதின்னு சொல்றார். இப்படி பாண்டுரங்கனுடைய ஒரு நாமத்தை சொல்லி எத்தனையோ பக்தர்கள் மகாராஷ்டிர பிரதேசத்துல பார்க்கும் பொழுது சாதுக்களும் சத்துக்களும் கணக்கில் அடங்காது இருந்திருக்காங்க. இத்தனை பேரை எண்ணி சொல்லிட முடியாது. ஆத்து மணலை கூட எண்ணி விட முடியும். பாண்டுரங்க பக்தர்கள் எத்தனை பேர் அப்படிங்கறது நம்மளால எண்ணவே முடியாது. அப்படி அந்த பாண்டுரங்க பக்தர்கள் எத்தனையோ பேர் இருந்தால் கூட இன்றைய தினம் அக்ஷய திருத்தியா இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட ஒரு சரித்திரத்தை இன்றைய தினம் பார்க்க போறோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன நம்ம எல்லாருக்குமே இந்த அக்ஷய திருத்தி அப்படின்னு சொன்னா ஆசை எல்லாம் ஸ்வர்ணத்துல இருக்கு, திரவியத்துல இருக்கு. ஆனால் உண்மையான நிதியானது எது அப்படிங்கறத நாம் தேவர் உணர்த்துகின்றாராம். அவருடைய ஒரு சிஷ்யருக்கு, அவரோட கூட பாடக்கூடிய ஒரு பாகவதற்கு இந்த பாண்டுரங்க நாமம் எப்பேற்பட்ட நிதி அப்படிங்கறத ரொம்ப அழகா உணர்த்தக்கூடிய ஒரு சரித்திரத்தை இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி இந்த பாண்டுரங்க கஷேத்திரத்தின் பெருமை. விட்டலன் என்று சொன்னாலே, விட் அப்படின்னா செங்கல் மராட்டியில். விட் அந்த செங்கல் மீது நிற்பவர் என்பதனால் விட்டல் அப்படின்னு அவருடைய திருநாமமானது இருக்கின்றது. இதில் ஒரு ஆச்சரியம் உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு சொல்றோம். பாண்டுரங்கனுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட குண்டலீகனை பற்றி யாருமே இருக்க முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் விட்டல் 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 அவரை கொண்டாடுறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் குண்டலீகன். இந்த குண்டலீகன்கிறவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பாண்டுரங்கனை ஸ்மரிக்க முடியுமான்னு கூட தெரிஞ்சிருக்காரு. எப்படி என்று பார்த்தால், குண்டலீகன் சில காலம் அவருடைய அப்பா அம்மாவை மதிக்காத இருந்திருந்தாராம். அப்பா அம்மா சேவையுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தெரியாத வாழ்ந்திருந்தார். அப்போ குக்கோட மகரிஷி அவருடைய ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு சமயம் பிரவேசிச்ச பொழுது, மாதா பிதா சேவையை காட்டிலும் சிறந்த விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எத்தனை சொத்து வேணாலும் சேர்த்துடலாம், எத்தனை உலகத்தை வேணாலும் சுத்தி வரலாம், எத்தனை சாதனைகள் வேணாலும் பண்ணலாம். ஆனா அப்பா அம்மா சேவை அப்படிங்கிறது
இத்தனை சாதனைகள் பண்ணியும் அதை பண்ணலன்னா இதற்கெல்லாம் வேல்யூவே இல்லாத போயிடும். தாய் தந்தை சேவையை காட்டிலும் சிறந்தது எதுவும் கிடையாது. அதனாலதான் நமக்கு சொல்லும் பொழுதே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வருஷப்படுத்தி கொடுத்தார். இதில் தன் தவறை உணர்ந்த புண்டலீகன் அதன் பிறகு அவ அப்பா அம்மாவுக்கு எல்லா வித சேவையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால அப்பா அம்மா சேவைக்காகவே தன்னுடைய அடுத்த பகுதியான வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அப்படின்னு முடிவு பண்ணி அவ அப்பா அம்மாவுக்கு பார்வை சரியா இருக்காது. அதனால அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து 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 பண்றாராம். அத்தனை சேவை பண்றாராம் அவ அப்பா அம்மா. அப்படி சேவைகள் எல்லாம் பல செய்கின்றார். அந்த மாதிரி சமயத்துல புண்டலீகன் அவ அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ற அழக பார்க்கணும்னு யார் நினைச்சார்னா சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நினைச்சாராம். இந்த குழந்தை என்னமா அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றாங்க, அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு துவாரகையிலிருந்து கிருஷ்ணர் புறப்பட்டு வந்தாராம். இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த புண்டலீகனுடைய ஒரு அழகான குடிசை, அந்த குடிசையில அவர் அப்பா அம்மாவுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அழகை பார்ப்பதற்காகவே துவாரகையிலிருந்து கிளம்பி கிருஷ்ண பரமாத்மா வராராம். அப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து வாசல்ல நிக்கிறார். உள்ள புண்டலீகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவ அப்பா அம்மா அப்படி மடியில படுத்துட்டு இருக்காளாம். புண்டலீகனுடைய மடியில படுத்து இருக்கா. அவ தலையை அப்படி அழகா தடவி விட்டு அவளுக்கு கையை பிடிச்சு விட்டு எந்த வலியும் இல்லாத ஆனந்தமா அவ உறங்குவதற்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி புண்டலீகன் பண்ற சேவையை கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா அப்படி பார்த்துட்டே இருக்கிறச்ச வந்திருக்கிறது கிருஷ்ணன் புண்டலீகனும் பாக்குறார். வாசல் அப்படி எட்டி பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவை இருக்கும்னு சொல்லிட்டாரா புண்டலீகன். வந்திருக்கிறது பரமாத்மா இல்லையா, இருக்கிறாருன்னா ஓடுவாளே. ஆனா அப்பா அம்மா சேவை தெய்வ தரிசனத்தை காட்டிலும் சிறந்ததல்லவா. அதனால என்ன பண்ணினா அவ அப்பா அம்மாவுடைய சேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, ஒரு செங்கலை எடுத்து அப்படி விட்டு போட்டார். ஒரு செங்கல் எடுத்து அப்படி தள்ளி விட்டாரா. அந்த செங்கல் மேல விட்டல் இன்னைக்கும் நின்று. இது என்ன ஆச்சரியம்னா, யாருப்பா ஏதோ பேசுறாமல் இருக்கே, ஏதோ குரல் எல்லாம் கேட்கறதேங்கிற அவ அப்பா அம்மா. யாருக்கு பேசுற அப்படிங்கிறா. அப்போ புண்டலீகன் சொல்றாராம், அம்மா சாக்ஷாத் கிருஷ்ணன் வாசல்ல வந்திருக்கார், அவரை தான் இருக்க சொல்லிருக்கேன்னா. அப்பா அம்மாக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஏற்பட்டதா. என்னடா பரமாத்மா வந்திருக்கா, அவரை போய் காக்க வச்சிருக்கியே, இது ரொம்ப தவறு. எங்க ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணனை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கிருஷ்ணனை சேவிக்கணும் போல இருக்குடா, எங்களை அழைச்சிட்டு போன்னு சொல்றாராம். பார்வை இல்லாத அந்த ரெண்டு அப்பா அம்மாவையும், கண்டு தெரியாத அந்த அப்பா அம்மாவை அழகா அப்படி புண்டலீகன் அழைச்சிட்டு போறார். ஏன்னா இப்ப அவா கேட்டிருக்கா, இந்த கிருஷ்ண தரிசனம் அவா பண்ணணும்ங்கிறது இவருக்கு தாய் தந்தை சேவையாக ஆகின்றது. அதனால் அப்பா அம்மா ஆசைப்பட்டதுனால அவள் அழகா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் கிருஷ்ணன்ட்ட நிறுத்தினாராம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம், நீ ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்ற. ஏன்னா எனக்கே அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையேப்பா. ராம அவதாரமாகட்டும், எந்த அவதாரம் எடுத்ததாலும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு பத்தியா, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பார்த்து 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 பண்ணக்கூடிய ஒரு மகோன்னதமான பாக்கியம் உனக்கு இருக்கு இல்லையா, அதனால உன்னை பாக்குறதுக்காக நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப கூட புண்டலீகன் என்ன சொல்றாரு தெரியுமோ, எங்க அப்பா அம்மாவுக்கு பார்வை சரியா இல்ல, அவ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு ஒரு நல்ல திருஷ்டியை கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரா, அவ எப்ப இங்க வந்து நின்னாலோ அப்பவே அவளுக்கு பார்வையை கொடுத்தாச்சு, அங்க பாரு அவ நல்லா என்ன தரிசனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. இப்படி புண்டலீகனுடைய சேவையை பார்ப்பதற்காக கிருஷ்ணனான துவாரகை கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பாண்டுரங்கனாக வந்து இவர்களுக்கு காட்சியும் கொடுத்து விட்டல் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு அந்த க்ஷேத்திரத்துல இன்னைக்கும் இருந்த அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட விட்டல் பண்டரிபுரத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டா முடி சூடாத ராஜகுமாரன் யாரு அப்படின்னு பார்த்தா சந்த் நாம்தேவர் என்று சொல்லக்கூடியவர். நாம்தேவர் எப்பொழுதும் என்ன பண்ணுவார்னு பார்த்தா, ரா பகல் எல்லா நேரத்திலும் பகவன் நாம பஜனை நடந்து இருக்குமாம். எந்நேரமும் பாண்டுரங்கனை உத்தேசிச்சு நாம சங்கீர்த்தனங்கள் பல பண்ணுவார். அபங்கங்கள் எல்லாம் கணக்கில் அடங்காத அபங்கங்கள் எல்லாம் பாடுவார். இதுல அவர் கூட பாடுற ஒரு பாகவதர் இருக்கார். இந்த பாகவதர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி நாராயண பாகவதர் அப்படின்னு பேரா. லக்ஷ்மி நாராயண பாகவதர் எப்பேற்பட்டவர் தெரியுமோ, நாம்தேவரோட கூட பாட போவார். ஆனா அவருக்கு எண்ணம் எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தா
திரவியம் சம்பாதனம் பண்ணதுலயும் தனம் சம்பாதனம் பண்ணதுலயும் தான் அவருடைய எண்ணம் இருந்ததா. நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி இது ஒரு லோக உபகாரமா இருக்கணும் அப்படிங்கறத காட்டிலும் தனக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு உபகாரம் ஏற்படணுமே அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் எப்பொழுதும் நாமதேவரோட பண்ணுவார். 2-3 தரம் நாமதேவர்கிட்ட சொல்லியும் பாக்குறார், எனக்கு பணம் வேணும் சுவாமி, எனக்கு திரவியம் வேணும், உங்களுக்கு வேணாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க அப்படியே இருந்துருப்பேன், பகவன் நாமா போகணும், நீங்க இருந்துருப்பேன். ஆனா நாங்க அப்படி இருக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நன்னா பெரிய வீடு வாசல் வசதி அப்படின்னு வாழணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்காதா அப்படின்னு கேக்குறார். அப்போ நாமதேவர் சொல்றாரா, ஏப்பா நீ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னு கேட்டு இருக்கியே, அந்த ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி ஆனவளே பாண்டுரங்கள்ட்ட தானே இருந்துட்டு இருக்கா, வக்ஷஸ்தலத்துல தானே இருந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பாண்டுரங்கனை என்ன பண்றாரு தெரியுமோ, பாகவதாள் எல்லாம் பாடினா அவ பின்னா போட்டு அவளோட சந்தோஷமா ஆடிண்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது உண்மையான ஐஸ்வர்யம்ங்கிறது அதுதானே, நாம சங்கீர்த்தனம் தானே உண்மையான ஐஸ்வர்யம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி லௌகிகமான ஐஸ்வர்யங்கள்ல உனக்கு ஆசை போடுதேப்பா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்றார். 2-3 தடவை எத்தனை அபங்கங்கள்ல நமக்கே சொல்லியிருக்கார். தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல, 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 தீர்த்த
எல்லாமே விட்டல்னு சொல்றார். தீர்த்தம் விட்டல் தான், விட்டல் தான், மாதா விட்டல, பிதா விட்டல, குரு விட்டல, தேவ விட்டல, தேவ பூஜா விட்டல, எல்லாமே விட்டலன்னு இத்தனை சொல்லி பார்க்கிறார். ஆனா லட்சுமி நாராயண பாகவதர் எதையும் கேட்கறதா இல்ல. அவர் திரும்ப திரும்ப எனக்கு சரி வராது, எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்க. ஆனா அப்படி சொல்லிட முடியுமா? அங்க திண்டிரவனம் இருக்கு, அங்க ஒரு ருக்மிணி கோவில் இருக்கு, அங்க போய் தாயார பிரார்த்தனை பண்ணுன்னு மட்டும் சொல்லி அனுப்புறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லௌகீகமான ஐஸ்வர்யத்தின் மேல ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது நீ போய் கேளு, சுவாமி கொடுப்பார், நீ வா, அவளுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? இதே போல இன்னொரு சரித்திரத்துல இன்னொரு சமயம் பார்க்கும் பொழுது வித்யாரண்யருடைய ஒரு கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இதே போலதான் அவருக்கு ஐஸ்வர்யம் நிறைய வேணும்னு நினைச்சாராம். மாதவாச்சாரியார் அப்படின்னு அவருக்கு பேரு பூர்வாசிரமத்துல. அப்படி இருக்கும் பொழுது நிறைய அவருக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு நினைச்சு தபஸ் பண்றார். அப்ப மகாலட்சுமி பிரத்யட்சமா அவர் கண் முன்னே தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கறச்சு அவர் சொல்றார், ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றாராம், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இந்த பிறவியில இல்லப்பா அப்படின்னு சொல்றாளாம். வேற ஏதாவது வரம் கேளுங்க. அப்ப அவர் சொல்றார், ஒரு நிமிஷம் இருங்கோ, நான் வரம் கேட்கிற வரைக்கும் நீங்க என் கண்ணுல இருந்து மறையப்படாதுன்னு கேட்கிறாராம். நீங்க என் முன்னாடியே இருக்கணும்னு மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்றார். சரிங்களா? அப்ப அவர் என்ன பண்ணினாரா, உடனே அந்த நிமிஷமே சன்னியாசம் வாங்கினார். ஏன்னா சன்னியாசம் என்பது மறுபிறவி, அதனால திரும்ப உடனே சன்னியாசம் வாங்கிட்டாராம். இப்போ எனக்கு இந்த வரத்தை கொடுங்கோ, வேற பிறவி ஆயிடுத்தேன்னா. மகாலட்சுமி சிரிச்சுட்டே சொல்றாளாம், இப்போ இந்த வரத்தை உனக்கு நன்னா தரேப்பா, ஒன்னும் கவலையே கிடையாது. ஆனால் சன்னியாசியான அப்புறம் நீ தனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தொட முடியுமோ? தொட முடியாதே அப்படின்னு சொல்றாளாம். அப்போதான் வித்யாரண்யர் என்ன பண்ணினார், அந்த பக்கமா மாடு மேய்ச்சி வந்த 2 பேர், ஹரிஹர் புக்கர் அப்படின்னு பேர், அவ 2 பேருக்கு நல்ல தியானத்தை சொல்லி இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். அப்படி பக்குவ ஞானத்தை காட்டிலும் ஐஸ்வர்யம் எது? அதையே தான் ரொம்ப அழகா நாமதேவரும் சொல்றார். ஆனா அதை கேட்கல. சரி வேற வழியாக சொன்னார். இவருக்கு என்ன பண்ணார், உடனே திண்டிரவனம் போறார். அங்க போய் இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார பிரார்த்தனை பண்றார். அப்படி பிரார்த்தனை பண்ணின உடனே ருக்மிணி தாயார் கண் முன்னே பிரத்யக்ஷமா தோன்றினாலும், பிரத்யக்ஷமா அப்படி தரிசனம் கொடுத்த உடனேவே அப்பயாவது இவர் மனசு மாதிரி வேற ஏதாவது கேட்பாரோ, ஞானத்தை கொடு, அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி சுஞானத்தை கொடுக்கணும்னு கேட்பாரோ அப்படின்னு எல்லாம் பார்த்தா அப்ப கூட அப்படி பண்ணலையா. தாயார் இடத்துலயும் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், குறையாத ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறார். எத்தனை செலவழிச்சாலும் குறையவே கூடாது, அந்த மாதிரி எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். இப்போ குறையவே கூடாதுன்னா என்ன பண்றது? அதுக்கு ஒரே ஒரு வழி, ஸ்பர்ஷவேதி கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லானதை தாயார் கொடுக்கிறாள். இந்த கல்லை வச்சு எதை வேணாலும் நீ ஸ்வர்ணமா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினான். இவரும் என்ன பண்ணினார், லட்சுமி நாராயண பாகவதர் அந்த ஸ்பர்ஷவேதி கல்லை வாங்கிட்டு வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய உலோகங்கள் எல்லாத்திலும் அந்த ஸ்பர்ஷவேதி கல்லை வச்சு வச்சு தொட்டு தொட்டு எல்லாத்தையும் ஸ்வர்ணமா மாத்தினாராம். நிறைய தனம் வந்தது. கேட்பாலே ஸ்பர்ஷவேதி கல் கையில இருக்கும் பொழுது அவளுக்கு தனத்துக்கா கொஞ்சம் அவ்வளவு ஸ்வர்ணம் சேர்ந்தது. நல்ல தனவந்தர் ஆயிட்டார், நல்ல செல்வாக்கு வந்துருக்கு இப்போ. அதனால இப்ப என்ன பண்றாரா, நாமதேவரோட பஜனைக்கு கூட போறதெல்லாம் பண்றது கிடையாது. அந்த ஊர்ல யாராவது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது விஐபியா வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப போவாராம், வேற எதுக்கும் போக மாட்டாராம். பஜனைக்கு எல்லாம் போறது கிடையாது, பகவான் நாமாவை அறவே சொல்றது கிடையாது. ஆட்ல சாட கிராம பூஜை பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்ணினார், சாட கிராமத்தை அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு ஸ்பர்ஷ வேதிக்கு எல்லா பூஜையும் பண்றாராம். இந்த ஸ்பர்ஷ வேதி கல்லுதான் எனவே எனக்கு தெய்வம், வேற எதுவுமே தெய்வம் கிடையாது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ஸ்பர்ஷ வேதிகள் அதே போல தாயார் ருக்மிணி இவா 2 பேர் தான் அவருக்கு பிரத்யக்ஷமான தெய்வங்களா தெரிஞ்சுட்டு இருக்கா. அவளையே எந்நேரமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். வெளியூரெல்லாம் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கார். வீடு பார்த்தா மாளிகை கூடு கோபுரம்னு எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, யாராவது பார்த்தா கேட்பாளோ இல்லையோ, எந்தையா உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எல்லாம் வந்தது, எந்தையா பண்ணீர், என்ன பிசினஸ் பண்ணீர் அப்படி இப்படின்னு யாராவது கேட்டா அவள்கிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. அதனால என்ன பண்ணினாரா, எல்லாரோடையும் பேசுறதையும் கட் பண்ணினாரா. கிட்டத்தட்ட சோசியல் டிஸ்டன்சிங் இப்ப சொல்றோமே அது மாதிரிதான். யாரோடையும் பழகிறது கிடையாது. குவாரண்டைன் ஆன மாதிரி ஆத்திலேயே இருந்துக்க வேண்டியது. எப்பொழுதும் வேலை வந்தா மட்டும் வெளியில, அத்தியாவசியமா இருந்தா மட்டும் வெளியில போக வேண்டியது. வெளியில போனா ஆத்தையும் பேசுறது கிடையாது. அப்படியே சுத்திட்டு இவர் பாட்டுல இருக்கான்னு ஆத்துக்கு வர வேண்டியது. மாமிட்டையும் சொல்லி வச்சிருக்காரு, பாரு யாராவது கேட்டா ஒருத்தருக்கும் வாயை திறக்கப்படாது, தேவைன்னு எப்பொழுதும் ஆத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அண்ணா எல்லாத்தையும் மாமிக்கு. இப்படி இவ 2 பேர் இருந்துட்டு இருக்கா. நாமதேவர் பார்த்தார், ரொம்ப நாளா
பர்ஷாத் பாகவதர்னு பேர் ஆயிடுதான். பர்ஷா பாகவதர் அப்படின்னு ஊர் முழுக்க அவர் அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சா. ஸ்பர்ஷவேதிக்கு பர்ஷான்னு மராட்டியில சொல்லுவோம். அதனால லட்சுமி நாராயண பாகவதர்ங்கிற பேர் மாதிரி பர்ஷா பாகவதர் அப்படின்னு அவருடைய பேர் ஆயிடுதான் ஊர்ல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் பர்ஷா பாகவதருடைய மனைவியும் நாம்தேவருடைய மனைவியும் சந்திக்கிறாளாம். நாம்தேவருடைய மனைவி அவளை பார்த்துட்டு கேட்கிறாளாம், என்னடி ஆடே ஜொலிக்கிறிய, பட்டு வஸ்திரம் என்ன, தங்க ஆபரணம் என்ன, நல்ல ஒரு செல்வம் செழித்தவளாக நீ ஆயிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்டேன். ரொம்ப ஃப்ரெண்ட் அவ ரெண்டு பேரும். அதனால இந்த அம்மா சொல்றா, யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய எங்க ஆத்து மாமா ஒருத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப வேண்டியவில்லையா, அதனால உன்கிட்ட மட்டும் சொல்றேன். காத்துக்காரர் போய் தாயார பிரார்த்தனை பண்ணினார். அப்போ ஒரு ஸ்பர்ஷவேதி கல்லு தாயார் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாடி. அந்த கல்லை வச்சுதான் ஏதோ இப்ப எல்லாம் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம்னு சொன்னாள். அப்படியாடி, ரொம்ப சந்தோஷம், நீயாவது நல்லா இருக்கிய, சௌக்கியமா இருக்கு அப்படின்னாளா நாமதேவருடைய மனைவி. அப்போ கவலைப்படாதடி, எங்க ஆத்துக்காரர் ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருந்து வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் போல் இருக்கு. அந்த ஸ்பர்ஷவேதி கல்லை நான் ஒன்னிடத்துல கொடுக்குறேன். உங்க ஆத்துல ஏதாவது ஓட்டையா இருக்கும் இல்லையா உலோகங்கள் எல்லாம், அதையெல்லாம் நீ சுவரணமா மாத்தி அதை போட்டு ஏதாவது வாங்கி கொடி, நீ பணத்தை கொஞ்சம் சேர்த்து கொடின்னு சொல்றாள். அவ ஒரு தோழிங்கிற நல்ல இடத்துல சொல்றான். சரிடி, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஸ்பர்ஷவேதி கல்லானத இந்த அம்மா கொடுக்குறா. நாமதேவர் மனைவியும் என்ன பண்ணினாலும் அந்த ஸ்பர்ஷவேதி கல்லானத வாங்கிட்டு அவ அதுல 1-2 ஓட்டையாயிருக்கு, உடஞ்சு போயிருக்கு. அந்த உடச்சல் ஓட்டை அது எல்லாத்தையும் அழகா இந்த ஸ்பர்ஷவேதி கல்லால தொட்டு ஸ்வர்ணமா மாத்திண்டா. அத போய் வச்சு என்ன உண்டோ அழகா வாங்கிட்டு வந்தாலும். அப்போ நாமதேவர் ராத்திரி நேரம் சாப்பிட வேண்டியது. இவ என்ன பண்ணினானா, நன்னா ரொட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. வழக்கமா ரொட்டிதான் வாங்கலாம். ஆனா அன்னைக்கு என்னன்னு பார்த்தா ரொட்டி படபடன்னு இருக்கு. என்னன்னு பார்த்தா நெய், நல்லா மணக்க நெய் தடவிய ரொட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புதுசா வேஷ்டி. நாமதேவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏதுடி நெய் போட்ட ரொட்டி எல்லாம் வந்திருக்கே, ஏது அப்படின்னா, என்னது புது வேஷ்டிங்கிற சொல்றா. கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், வேஷ்டிய கட்டிக்க வேண்டியது, ரொட்டியை சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்றாளாம். இல்லை இது எப்படி வந்ததுன்னு சொன்னால் வழியை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நாமதேவருடைய மனைவி வேறு வழி இல்லாத நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி லட்சுமி நாராயண பாகவதருடைய ஸ்பர்ஷவேதி கல்லானதை அவருடைய மனைவி எனக்கு கொடுத்தா. அந்த கல்லை வச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணினேங்கிறான். அப்படியா, அவ்வளவுதான், அந்த கல்லை எடுத்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னாராம். உடனே உள்ள போய் கல்லை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த ஸ்பர்ஷவேதி கல்லை எடுத்துட்டு வந்து நாமதேவர்கிட்ட கொடுத்தாராம். கொடுத்த உடனே நாமதேவர் பார்த்தார், ஓஹோ, இந்த கல்லுதான் லட்சுமி நாராயண பாகவதரை நாம சங்கீர்த்தனம் பண்ண விடாத பண்றதா, இதுதான் ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்காராம். உண்மையான ஐஸ்வர்யம் எது என்பதை உணராத வாழ்ந்து இருக்காராம். இதற்கு மேலும் அவர் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினாரா, அந்த கல்லை எடுத்துட்டார். ஸ்பர்ஷவேதி கல்லை எடுத்துட்டு போய் சந்திரபாகால அப்படி தூக்கி வீசி எரிஞ்சார். சந்திரபாகால வீசி எரிஞ்சார். இதுல என்னாச்சு அப்படின்னா, அடுத்த நாள் பர்ஷா பாகவதர் மனைவி வந்து கேட்கிறாளாம், எழுதியாச்சு ஸ்பர்ஷவேதி அப்படின்னு. நாமதேவர் மனைவி நடந்ததை சொல்றா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி, எங்க ஆத்துக்காரர் இப்படி போய் போட்டுட்டார், சந்திரபாகால தூக்கி போட்டுட்டாரு ஸ்பர்ஷவேதி கல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எப்படியோ நீ உங்க ஆத்துக்காரரை சமாளிச்சு போடுங்கிறாங்க. அதற்கேற்ற மாதிரி ஊருக்கு போனவரும் திரும்பி வந்தார். திரும்பி வந்தவுடனே ஸ்பர்ஷவேதி கல்லுங்கன்னு கேட்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம பழைய காலத்து பெண்மணிகள் எல்லாம் கணவன்மார்களிடத்துல எப்பொழுதுமே சத்தியத்தை சொல்லுவா. எது வந்தாலும் சரி, அவளுக்கு அதேட்டு ஒரு தீங்கே நடந்தாலும் சரி, அவர்கள் சத்தியத்தை மட்டுமே உரைப்பார்கள். தர்ம பத்தினின்னு அதனாலதான் சொல்றது. கணவனை தர்மத்தின் வழியே அழைத்து செல்ல வேண்டிய முக்கியமான பொறுப்பு அவளுக்கு உண்டு. அப்போ உண்மையை சொல்லிடுறாளாம். இந்த மாதிரி ஸ்பர்ஷவேதி கல்லனா நாமதேவர் மனைவிட்ட கொடுத்தேன், அவ நாமதேவர்கிட்ட கொடுத்த, நாமதேவர் அதை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றான். விறுவிறு நாமதேவர் ஆத்துக்கு வந்தாராம் லட்சுமி நாராயண பாகவதர். என்ன நாமதேவரே அப்படின்னு கூப்பிட்டாராம். வழக்கமா குருதேவர்னு கூப்பிடுவார், மரியாதையா கூப்பிடக்கூடியவர். இந்த ஸ்பர்ஷவேதி கல்ல போச்சுன்னு உடனே அதுல இருக்கக்கூடிய ஒரு பதக்கத்துல தன்னுடைய குருன்னு கூட பார்க்காம, ஓய் நாமதேவரே வெளியே வரும், என்னையான்னு, என்ன பண்ணி என்னுடைய ஸ்பர்ஷவேதி கல்லு என்னாச்சுன்னு. அதுவா சந்திரபாகால இருக்கு அப்படின்னு. சந்திரபாகாலயா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அங்கதான் இருக்கு. உடனே 2 பேரும் சந்திரபாகாக்கு போறான். உடனே கேட்டையா, என்னுடைய ஸ்பர்ஷவேதி கல்லை நீ தூக்கி போட்டி அப்படின்னு ஒரு சொல்றார். அல்பனாக இருக்காது, இது உனக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நினைப்போட நீ இருக்கிறது உனக்கு க்ஷேமத்தை கொடுக்காது. உண்மையான ஐஸ்வர்யம் என்பது
பகவன் நாமா, நாம சங்கீர்த்தனம், சத்சங்கம் என்று சொல்லக்கூடியதே உண்மையான ஐஸ்வர்யம். அதனால அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழணுமே வழிய இந்த மாதிரி ஸ்பர்ஷ வேதிக்கல்லாம் நம்பி வாழக்கூடாதுன்னு. அதெல்லாம் கிடையாது, மரியாதையே இப்ப என்னுடைய ஸ்பர்ஷ வேதிக்கல்ல கொடுக்க போறீரா இல்லையா? சரி இரு அப்படின்னு என்ன பண்ணினார், சந்திரபாகா உள்ள போனாராம் நாம்தேவர். உள்ள போயிட்டு நிறைய கற்கள் அப்படி பொறுக்கி எடுத்துட்டு வராராம், கையில அள்ளிட்டு வரார், ஜிப்பானெல்லாம் அப்படி போட்டுட்டு வராராம். அந்த கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படி பருத்தி போட்டார். பருத்தி போட்ட உடனே கோபால அப்படின்னாராம். கோபம் வந்தது வருஷா பாகவதற்கு. என்ன, என்னுடைய ஸ்பர்ஷ தாயார் ருக்மிணி எனக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்பர்ஷ விதிகள் என்னைக்கு ஆச்சு, என்னமோ உள்ள இத்தனை கல் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே நாம்தேவர் சொல்கின்றார், இத்தனை கல்லுமே ஸ்பர்ஷ வேதிகள் தான், நீ வேணும்னா சோதிச்சு பாருங்கிறார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கல்லுமே, நான் சந்திரபாகானது இப்ப எடுத்துட்டு வந்து வச்ச அத்தனை கல்லுமே ஸ்பர்ஷ வேதிகள் தான், நீ வேணா சோதிச்சு பாருப்பா, சோதிச்சு பாரு அப்படிங்கிறார். இவரா நம்பவே மாட்டேங்கிறார். என்னையா, எங்கேயோ நதிக்குள்ளது போய் ஏதோ சில கல் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இது ஸ்பர்ஷ வேதினா நான் நம்பணுமா? நன்மை அத்தியில நடத்தக்கூடிய நாடகமானது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டு இருக்கு, வாக்குவாதமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சுத்தி பார்த்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணினா, ஓஹோ ஒருவேளை இது ஸ்பர்ஷ வேதிக்கல்லா இருக்குமோ அப்படின்னு சோதிச்சு பார்க்கலாம்னு நினைச்சாலும். சரி, நவாத்துல இருந்த உலோகங்களை எடுத்துட்டு வந்து இந்த கல்லு அங்க எடுத்து வச்ச அந்த கல்லால அப்படி அந்த உலோகத்தை தொட்டா ஸ்வரணமாக மாறும். அத்தனை கல்லையும் வைத்து உலோகத்தை தொட்டு பார்க்கின்றார்கள். அத்தனை பேர் தொட்டு பார்க்கிறா, எல்லாம் ஸ்வர்ணமா மாறுது. இதை பார்த்தாராம் பர்ஷா பாகவதர். அப்படியே அவருக்கு இதை பார்த்த உடனே ஆச்சரியம் ஏற்பட்டது. மனசு போட்டு துடிச்சதாம். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஸ்பர்ஷ வேதிக்கல் ஏதோ நம்ம போய் ருக்மிணி தாயார பிரார்த்தனை பண்ணிருந்தாலும் நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல, நம்முடைய குருவின் ஒரு வாக்கு இருந்ததினால் நமக்கு அது கிடைச்சது. நாம் தேவரால ஒரு ஸ்பர்ஷ வேதி கல்லையே உருவாக்க முடியறதுன்னா அப்போ அந்த பகவன் நாமா எந்த அளவுக்கு அவருக்கு சித்தியா இருக்கு. அதனால் இந்த ஸ்பர்ஷ வேதி கல்லெல்லாம் உண்மையான ஐஸ்வர்யமே கிடையாது. பகவன் நாமாவை காட்டிலும் வேறு எதுவும் சிறந்த ஐஸ்வர்யம் கிடையாது. குருதேவா என்ன மனுஷருமோன்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம். அப்போ நாம்தேவர் சொல்றாராம், இனி கவலை வேண்டாம், எந்நேரமும் பாண்டுரங்கரை நாம் இருவரும் சேர்ந்து பஜிப்போம், அவருடைய நாமத்தை நாம் சங்கீர்த்தனம் செய்வோம், லோக க்ஷேமத்துக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்றாராம். அப்படி இந்த அக்ஷய கிருத்தியை தினம் அன்று ஒரு ஸ்பர்ஷ வேதிக்கல் என்பது ஐஸ்வர்யம் கிடையாது, ஸ்வர்ணம் என்பது உண்மையான ஐஸ்வர்யம் கிடையாது, பகவன் நாமா என்று சொல்லக்கூடியதே உண்மையான ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யமான பகவானை நாம் எண்ணுவதை காட்டிலும் க்ஷேமம் நமக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி இந்த நாமா 2020ல இன்றைய தினம் இவ்வளவு ஒரு சோபனமான ஒரு திருநாள்ல எனக்கு பாண்டுரங்கனை பற்றி, அதுவும் அவர் ஆவிர்வவித்த ஒரு திருநாள், அப்பேற்பட்ட தினத்துல என்ன இன்றைய தினம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து என்னோட ஸ்ரீ MS வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் இருந்துருக்கார். அவர் என்னோட ஸ்ட்ரீட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கார். அதனால மத்தியானம் தான் அவருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், இங்க வர முடியுமான்னா இந்த மாதிரி விட்டல் நாமா நம்ம ஒரு சத்சங்கம் மாதிரி ஆத்துல வச்சுக்கலாமேன்னு கேட்டேன். உடனே வந்து சரி நான் போலீஸ் கிட்ட ஃபங்க்ஷன் கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி immediately he took so much effort and he is here today. அவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுட்டு, அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஃபேஸ்புக் வால் ஃபுல்லா என்னுடைய பிறந்த நாளுக்காக அத்தனை பேர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை இந்த லைவ் மூலமா நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சரித்திரத்தை இந்த அளவுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னுடைய குருமார்கள். முதல்ல என்னை பேச வைத்தவர் என்னுடைய பாட்டி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி ஆர் கமலாமூர்த்தி அவர்கள். அவளுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். அதே போல இந்த சரித்திரத்தை எனக்கு சொல்லி வச்சு இன்றைய தினம் எனக்கு அனுகிரகம் பண்ணின கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் மாமா அவர்களுக்கும் ஸ்ரீ ஞானேஸ்வர் பாகவதர் அவர்களுக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, நாம்தேவருடைய ஒரு அபங்கத்தோடு நான் பூர்த்தி பண்றேன். இந்த நாம்தேவர் அபங்கத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு அபங்கம் தான் இப்ப பாட போகுது. இந்த அபங்கத்துல கடைசியில முடிக்கும் பொழுது ஜெகதம்பேன்னு சொல்றாங்க, விட்டலும் தாயாரும் விட்டலும் லட்சுமியும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபங்கத்தோட இன்னைக்கு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.
என்னோடு சேர்ந்து கொரோனாவால நம்ம எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனையோ பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது நம்ம எல்லாரையும் விட்டு வெளியில போய் நம்ம ஒரு நல்ல நார்மல்சி ப்ரிவைல் ஆகணும், எல்லாரும் திரும்ப பழையபடி இயக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சுவாமிகிட்ட நட்சத்திரத்துக்கு தினத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். என்னோட சேர்ந்து இந்த விட்டல்ங்கிற நாமத்தை நீங்க எல்லாரும் சொல்லணும். உங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். सद्गुरु स्वामिनः जय।